வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூனை எடுத்து தட்டி வச்சுக்கிட்டு, நாங்கள் எப்போவுமே இதில் தான் தட்டுவோம். மிக்சியில் அரைக்கிறத விட இது எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்காக. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் உரல் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அரிசி பாஸ்மதி யூஸ் பண்ணலாம். இந்தியா கேட் அரிசி ரெட்டியாக இருக்குது. பிராண்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 2 தக்காளி, 1 வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்புறம் நட்சத்திரம் பூ எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு ரெடியாக வதக்குன்னு வதக்கலாமா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா பச்சை மிளகா போட்டு வதக்கலாமா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணுக்காக. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் மட்டன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தான். எல்லோரும் மசாலா போட்டு வைப்பாங்க. நம்ம உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டு வச்சு வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் மட்டன் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எண்ணெயில் அந்த மட்டன் ஃப்ரை ஆகும்போது தான் அதோட அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். அதில் நல்லா அந்த மசாலா தூள் ஏறும். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் மட்டனில் நல்லா இந்த பிரியாணியோட டேஸ்ட் இறங்குங்கிறதுக்காக. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நான் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து நம்ம இதில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டா நம்ம பிரியாணி சூடாக சுவையாக ரெடி ஆகிரும். பாருங்கள் மக்களே, நம்ம மூடி வச்சிட்டேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். பிரியாணி, சிக்கன், தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை. அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட சண்டே ஸ்பெஷல். பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிரியாக குக்கரில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராதுங்க. தபரா பிரியாணிக்கு தபரா தாங்க பெஸ்ட்டு. எப்போவுமே இதிலே ட்ரை பண்ணுங்கள், குக்கர் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நாங்கள் ருசி சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. பாய். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. உங்கள் வீட்டில் என்ன ஸ்டைலில் பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நல்லா பிரியாணி சாப்பிடுங்க.